இன்று காலை ஆண்டனோ AN-32 ரக விமானம் காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ரத்மலான நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஹோகாந்தர ஹொரஹேன என்ற இந்த பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகியது. இலங்கை விமானப்படையின் 2ஆம் படையணிக்கு சொந்தமான ஆண்டனோ 32 ரக விமானம் இன்று அதிகாலை 6:09 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ரத்மலான நோக்கி புறப்பட்டுள்ளது. பயண முடிவிடத்தை நெருங்கிய போது ரத்மலான விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க விமானி ஸ்கொட்டனட் லீடர் JMWM அபேவர்தன அனுமதி கோரியுள்ளார். ரத்மலான விமான நிலையத்தில் இருந்து 15 வான்மைல் தொலைவில் 2000 அடி உயரத்தில் இந்த விமானம் பறந்து கொண்டிருந்தது. கட்டுப்பாட்டு அறையுடனான இறுதி தகவல் பரிமாற்றத்தின் போது விமான நிலையத்தை அண்டிய வான்பரப்பு தெளிவாக காணப்படவில்லை என விமானிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவிக்கிறது. எனினும் விமான நிலையத்தை அண்டிய பகுதி தனக்கு தெளிவாக தென்படுவதாக விமானி தெரிவித்துள்ளதுடன் அதன் பின்னர் 1500 அடி வரை விமானத்தை கீழிறக்கியுள்ளார். இதுவே விமானத்தில் இருந்து கிடைக்கும் இறுதி உத்தியோகபூர்வ தகவலாகும். இந்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ரத்மலானைக்கு சென்று அங்கிருந்து பயணிகள் சிலரை ஏற்றிக்கொண்டு திருகோணமலை சீனன்குடாவிற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த விபத்து தொடர்பான முழுமையான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக விமானப்படை குறிப்பிடுகிறது. இந்த விபத்துக்கான காரணம் சீரற்ற வானிலை ஒரு காரணமாக இருக்கலாம் என இலங்கை விமானப்படை குறிப்பிடுகிறது. விமானப்படை தளபதி ஏர் கொமடோ ரவி ஜெயசிங்கவின் தலைமையில் விசாரணைகளை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வானிலை தொடர்பிலும் ஆராயப்படும். உண்மையில் விமானத்தை தரையிறக்க முற்பட்ட போதான பல விடயங்களை ஆராய வேண்டும். ரத்மலானில் தரையிறக்க முற்பட்ட போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. காலை வேளையில் கட்டுநாயக்க மற்றும் ரத்மலானை விமான நிலையங்களை அண்டிய பகுதியில் ஓரளவு பனிமூட்டம் காணப்பட்டது. மிகவும் மோசமான ஒரு நிலைமையே காணப்பட்டது. காலை 6:20 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வந்த அந்த விமானம் விபத்துக்குள்ளான பகுதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை உடனுக்குடன் வழங்கியது நியூஸ் ஃபர்ஸ்ட். நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருந்தார்கள். குறிப்பாக அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து தொடர்பாக நேரில் கண்டவர்கள் தமது கருத்தை இவ்வாறு வெளியிட்டார்கள். சம்பவம் இடம்பெற்றவுடன் பிரதேச மக்களின் கேமராக்களில் பதிவான சில காட்சிகளே இவை. සද්දයක් ආව එකපාරටම
திடீரென சத்தம் ஒன்று கேட்டது. வரும்போது அங்கு தீப்பிழம்பு போன்று தென்பட்டது. அதன் பின்னர் விமானம் உடைந்து விழுந்தும் அதில் உள்ளவர்களில் ஒருவரை வெளியே எடுத்தோம். அதன் போது அவர் எரிந்து கொண்டிருந்தார். இங்கிருந்து சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாத்திரங்களால் நீரை கொண்டு ஊற்றினர். ஒருவரையும் அவள் காப்பாற்ற முடிந்தது. பாரியதொரு சத்தம் கேட்டது. இதே போன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. அதுடன் சுமார் 30 அடி உயரத்திற்கு தீ பற்றியது. எமது வீட்டை உடைத்துக் கொண்டு விமானம் சென்றது. அதன் பின்னர் விமானம் வெடித்தது. அதன் போது தன்னை காப்பாற்றுமாறு உள்ளே இருந்த ஒருவர் சத்தமிட்டார். பாரியதொரு சத்தம் கேட்டது. இது போன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. அத்துடன் சுமார் 30 அடி உயரத்திற்கு தீ பற்றியது. இன்னும் 10 அடி தள்ளி விழுந்திருந்தால் எமக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த அனர்த்தத்தின் போது 2 வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என விமானப்படை தெரிவிக்கிறது. ஆண்டனோ AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் 5 விமானப்படை வீரர்கள் இந்த விமானத்தில் இருந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு விமானப்படை வீரரை உயிர் தப்பி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். விபத்துக்குள்ளான விமானத்தின் விமானி வசந்த் அபேவர்தன 30 வயதானவர். அவர் இபாகமுவ பகலவல்பல பகுதியை சேர்ந்தவர். அவர் திருமணம் செய்து 1.5 மாதத்தின் பின்னர் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளமை அனைவரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. விமானத்தின் உதவி விமானியாக செயல்பட்ட பிளைட் லெப்டினன்ட் தனுக தரங்கவும் இதன்போது உயிரிழந்துள்ளார். 29 வயதான அவர் ஒரணையை சேர்ந்தவர். அவர் ஒரு பிள்ளையின் தந்தையாவார். மற்றொரு வீரரான லலித் பிரியந்தவும் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளதுடன் 39 வயதான அவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். கோப்ரில் அமிலனுவன் விஜயரத்ன அனுராதபுரம் பொத்தானேகம பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய 30வது வயதில் உயிரிழந்துள்ளார். 5 சகோதரர்களை கொண்ட குடும்பத்தில் இவருடன் மேலும் 3 சகோதரர்கள் ராணுவத்தில் பணிபுரிகின்றனர். அவர் ஒரு பிள்ளையின் தந்தையாவார். கட்டுநாயக்கவில் இருந்து ரத்மலான சென்று அங்கிருந்து திருகோணமலை செல்ல திட்டமிட்டிருந்த இவர்களது பயணம் ஆரம்பித்து 10 நிமிடங்களில் அனர்த்தத்தில் முடிவடைந்துள்ளது. குறிப்பாக ஒரு விமானம் விபத்துக்குள்ளானதற்கு பிறகு அந்த விமானத்தினுடைய நிலை தொடர்பாக ஆராயப்படும். இது ஆண்டனோ AN-32 ரக விமானத்தினுடைய தெளிவுபடுத்தல். ஆமா, துரதிருஷ்டவசமான விபத்துக்குள்ளான இந்த விமானம் எவ்வகையை சார்ந்தது, இந்த விமானத்தினுடைய சேத்திரன் என்ன என்கின்ற கேள்வி எல்லோருடைய மனங்களிலும் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடைகளை அறிந்து கொள்வதற்கான தருணம் இது. யுக்ரைனிய தயாரிப்பாகவே Antonov 32 என்கின்ற இந்த விமானம் விளங்குகிறது. சுமார் 18 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய தினம் விபத்துக்குள்ளான இந்த விமானம் 1996ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இருந்து இலங்கை விமானப்படையினரால் கொள்வனவு செய்யப்பட்டது. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது மொத்தமாக 11,981 மணித்தியாலமும் 45 நிமிடங்களும் இந்த விமானம் இன்றைய தினம் விபத்துக்குள்ளான இந்த விமானம் வானிலே பறந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த விமானம் ரஷ்யாவில் வைத்து இந்த ஆண்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு 298 மணித்தியாலங்களும் 50 நிமிடங்களும் இந்த விமானம் பறந்துள்ளதாக தற்போது கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களில் ஊடாக அறிய கிடைக்கிறது. இந்த விமானத்தினுடைய பெறுமதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்கன் டாலரிலே 4.2 மில்லியன் பெறுமதியாக இந்த விமானம் அமைந்திருக்கிறது. இதற்கு முன்னர் 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது போன்றதொரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து சம்பவத்தின் பொழுது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த விபத்திலே 13 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இன்றைய தினம் Antonov 32 ரக விமானத்தை செலுத்தும் பொழுது அந்த விமானத்தை செலுத்திய விமானியினுடைய நிலப்படமே இது. குறிப்பாக 2239 மணித்தியாலங்கள் அவர் இந்த விமானத்தை செலுத்தியுள்ளார். விபத்தின் போது ஏற்படக்கூடிய மேலும் பல அழிவுகளை தவிர்க்கும் வகையிலேயே விமானி ரப்பர் தோட்டத்தின் பக்கம் விமானத்தை தரையிறக்க முயற்சித்ததாக விமானப்படை தெரிவிக்கிறது. இவ்வாறான ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சம்பவம் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதே அனைவரதும் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். இந்த விபத்தில் உயிர் தப்பிய விமானப்படை அதிகாரி சத்துரங்க தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அத்துருகிரிய ஹோக்கந்தர பகுதியில் இடம்பெற்ற விமான விபத்தில் கடும் காயங்களுக்குள்ளான விமானப்படை வீரர் GKN சத்துரங்க 3 மணித்தியால சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்.